நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக கட்சி உருவெடுத்தது. தேர்தல் முடிவுகள் வந்ததும் பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி அமைக்க தடுமாறினார் தாவேக தலைவர் விஜய். அப்போது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் ஆகியவை ஆதரவு கொடுத்தன. இதனால் தாவேக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்து விஜய் முதல்வரானார். இந்த நிலையில் தனக்கு ஆதரவளித்த கட்சிகளுடன் இணைந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்த முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளார். இந்த பொதுக்கூட்டம் ஆதரவு கட்சிகளை தாவேக கூட்டணி கட்சிகளாக அறிவிக்கும் விதமாக ஏற்பாடு நடக்கிறது. தாவேகவின் மிக முக்கிய நிகழ்ச்சியாக இந்த பொதுக்கூட்டம் கருதப்படுகிறது. இது வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஜோதிடரிடம் நல்ல நாள் கணித்து கொடுக்கும்படி முதல்வர் விஜய் கூறியுள்ளார். அதன்படி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாகவே பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் கோவை சிறுமி பாலியல் வழக்கு, மின்தடை பிரச்சினை உள்ளிட்டவையால் நடத்த முடியவில்லை. இந்த பொதுக்கூட்டத்தில் தாவேக கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி என பெயர் சூட்ட திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. வழக்கமாக திமுக தான் மெகா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும். இப்போது அதே பாணியை தாவேக கையில் எடுக்க உள்ளது.